வணக்கங்க. இன்னைக்கு கொஞ்சம் தங்கத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஏன்னா இனிமேல் சாவரன் கோல்டு பாண்டு வராது அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ நேற்று ஒருத்தர் என்னை பார்த்தாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2027 வரைக்கும் இருக்கிற பாண்டை சில பாண்டுகளை முன்னாடியே அவங்க கால் ஃபார் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு. இந்த பாண்டை நான் ஃபஸ்ட்டு டேலேருந்தே இது மாதிரி நடக்கும், சர்க்காருக்கு பெரிய நட்டம் வரும், ப்ராப்ளம் வரும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். இதனால் டேக்ஸ் பேயருக்கு பெரிய நஷ்டம். யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு லாபம், அவங்களுக்கும் அதில் ஒரு சின்ன ஏமாற்றம். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசுவோம். ஃபஸ்ட்டு தங்கம் இன்றைக்கி 6865 ரூபாயில் இருக்குது. இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இன்னொரு 16 மாதத்தில் 8500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவர்மெண்ட்டு 8500 ரூபா கொடுக்கறதுக்கு ரெடி ஆகணும் வரப்போகிற பாண்டில். இந்த சாவரன் கோல்டு பாண்டை நம்ம ஐடியா என்ன பண்ணார், ஜி என்ன நினச்சாருன்னா, அவர் சொன்னால் இந்தியாவே ஆடும், கைத்தட்டுனா எல்லாரும் கைத்தட்டினீங்கல்ல, லைட்டை பிடிங்கன்னா எல்லாரும் லைட்டை பிடிச்சிங்கல்ல, அதனால இனிமேல் தங்கம் வாங்காதீங்க, எல்லாமே சாவரன் கோல்டு பாண்டில் போடுங்கன்னா ஜி கேட்டால் நம்மெல்லாம் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுவோன்னு, அதனால அவர் இந்த சாவரன் கோல்டு பாண்டை போட்டார். இதுக்கு முன்னாடியே ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னார், இவருக்கு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சதை பின்னாடி ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் பின்னாடி எழுதலான்னு. இந்த மயிலாப்பூர்லேயும் டி நகர்லேயும் சுற்றிட்டு இருக்கிற, ஸ்ரீரங்கத்துலேயும் சுற்றிட்டு இருக்கவங்க என்ன நினச்சா, இல்லை எங்காலும் எல்லாம் விஷயம் தெரியும், சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு. இந்த ஜி கோல்டு பாண்டு போட்டபோது என்னை தந்தி டிவியில் கூப்பிட்டாங்க. கூட ஒரு ஜி ரசிகரும் இருந்தார். எவ்வளோ நல்ல ஸ்கீம், ஒருத்தருக்கும் லாஸ் இல்லை, தங்கமே யாரும் வாங்க மாட்டாங்க, தங்கத்தை நிறுத்தத்துக்கு இது மாதிரி ஒரு நல்ல ஸ்கீம் இல்லைன்னு கூஜா தூக்கினார். அன்றைக்கே நான் சொன்னேன், இது பெரிய ஃப்ளாப் ஷோ, இது ப்ராப்ளமில் போய் முடியும்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எஸ்ஜிபி தலைவர் என்ன நினச்சாருன்னா, எஸ்ஜிபியில் இருக்க மக்கள் போட்டால் தங்கம் வாங்க மாட்டாங்க, நம்ம 2.5% வட்டி கொடுத்தா போதும். அதனால் ஸ்கீம் என்ன சொன்னார்னா, மும்பை சவேரி பஜாரில் க்ளோசிங் அன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு அன்னைக்கு நான் காசு கொடுத்துருவேன், ஸ்கீம் எக்ஸ்பயர் அன்னைக்கு நான் காசு கொடுத்துருவேன் அப்படின்னு நினச்சார். 2016-17 முதல் வாட்டி இந்த ஸ்கீம் போடுறச்ச 3119 ரூபா விலை. இன்னைக்கு ரிடம்ஷன் பண்ணுறச்ச இதெல்லாம் 22 கேரட் கோல்டு 7190. ஆக்சுவலி 6% குறைச்சாங்க இவங்க ரேட்டு, இல்லாட்டா 7500 ரூபா கொடுத்துருக்கணும். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் 14 கோல்டுலேயே நீங்கள் 14% இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கீங்க. இதுக்கு 2 காரணம். ஒன்று, கோல்டு விலை குப்புன்னு ஏறிடுச்சு, அது வேறு விஷயம். 2வது, நம்ம வெள்ளச்சட்ட சாமியார் சொன்ன மாதிரி ரூபா 5க்கெல்லாம் போகல. இன்ஃபேக்ட் ரூபா மன்மோகன் சிங் காலம் பவர் இறங்குறச்சு 56 ரூபா இருந்த ரூபா இன்னைக்கு இறங்கி 84 ரூபா கிட்ட இருக்குது. நித்தியகண்டம் பூர்ணாயுசு அப்படின்னா என்னென்னா 83-98 போனால் ஆர்பிஐ டாலர் விற்று அதை காப்பாற்றின்னு இருப்போம். இந்த சமயத்தில் 71லேருந்து ஆல்மோஸ்ட் 84 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது 2த்துக்கும் காரணத்தினால கோல்டோட விலை கும்முனி ஏறி 14% கிட்ட ஆவரேஜாக உங்களுக்கு ரிட்டர்ன். நீங்கள் ஒரு சைடாக கணக்கு பார்த்தீங்கன்னா 20% கூட வரும். இந்த 6% கட் பண்ணாமல் இன்னும் ஏற்றி இருந்தால் அஃபிஷியலாகவே 17-18% ரிட்டர்ன் வந்திருக்கும். இந்த ரிடம்ஷன் ஆகிறதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே குப்புன்னு ரேட்டை குறைச்சி உங்களுக்கு பட்ட நாமத்தை சாத்திட்டாங்க. இந்த டி பில்லு கில்ட்டுன்னு 2 இருக்குது. அதாவது ஆர்பிஐ நார்மலாக கடன் வாங்குறது, ஒழுங்காக இந்த சாவரின் கோல்டு பாண்டு பதில் அந்த இடத்துல வாங்கியிருந்தாலே வெறும் 7% தான் வட்டி. இங்கே 15-16% வட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஹை காஸ்ட்டு போயிடுச்சு. கேபிட்டல் கெயின்ஸு இதில் டேக்ஸ் கிடையாது, இந்த வர இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை மட்டும் வட்டி போட்டுப்போம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா சப்போஸ் நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு அந்த பாண்டு வாங்கியிருந்தா 2.5 லட்ச ரூபா வட்டி வருதில்ல, அதில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும். உங்கள் ரேட்ஸை பொறுத்து இருக்குது. அது இந்த ரேட்டில் 1 கோடி போட்டிங்கன்னா 30%ல் இருக்கும். ஆனால் கேபிட்டல் கெயின்ஸு டேக்ஸு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓவராலாக லாஸ். அதனால் இன்னும் குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. போன வருஷத்துக்கு இருந்த 29,000 கோடிக்கு மேலே பாண்டை ரைஸ் பண்ணதை இந்த வாட்டி 18,000 கோடி தான் நாங்கள் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி வாங்கவே இல்லை. ஸோ இனிமே சாவரன் கோல்டு பாண்டு வருதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. இம்போர்ட் டியூட்டி 15லேருந்து 6% ஆக்கினாங்க, 9% குறைச்சாங்க.
இதில் என்ன ஆச்சுன்னா ஸ்மக்லிங் பண்ணவங்களோட மார்ஜின் அது வரைக்கும் நம்ம அண்ணா ஜியோட சிஷ்ய பிள்ளையாக இருக்கிற அண்ணாமலையோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட பிருத்வின்னு ஒருத்தர் மெட்ராஸில் ஒரு ஏர்போர்ட்டில் 500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற கடைக்கு 10 பேரை வேலைக்கு வச்சு பாத்ரூம் மூலமாக எவ்வளவோ கிலோ தங்கத்தை ஸ்மகிள் பண்ணத்த உங்களுக்கு தெரியும். அண்ணாமலை அவர் யாருன்னு தெரியாதுன்ட்டார். அவரோட கட்டிப்பிடி வேண்டியை மட்டும் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி அவர் பிரதமர், நிர்மலா சீதாராமன் இவங்களோடையும் ஃபோட்டோ இருக்குது. அவங்க 2 பேரும் அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாங்க. இது மாதிரி ஜியோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஏன்னா ஜியே அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதை பற்றி இனிமேல் பேசவே முடியாது. ஆர்பிஐ இந்த மாதம் கடைசியில் தண்டா டிசைட் பண்ணுவாங்களாம் இனிமேல் எஸ்ஜிபி இஷ்யூ பண்ணாமா வேணாமான்னு. அதனால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்னாலேயும் எஸ்ஜிபியோ கேபிட்டல் அப்ரிசியேஷன்னாலேயும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இருக்கிற பாண்டை ரீடீம் பண்ணிடுங்கன்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன செய்தின்னா, ஆர்பிஐ இப்போவே முடிஞ்சால் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. 2033 வரைக்கும் இந்த பாண்டு நார்மலாக விட்டால் வரும். 2033 வரைக்கும் விட்டாங்கன்னா 10,000 ரூபா கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதனால் இந்த இந்த ஸ்கீமு கம்ப்ளீட்டாக ஃப்ளாப். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு ஜியோட ஆட்களும் சொல்லிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு கவலையே கிடையாது. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல லாபம் வரும். இன்னும் கொஞ்ச நாளில் டிமோ மாதிரி எஸ்ஜிபிலையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதில் இன்றைக்கி ஆம்ஃபி இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறான். ஆம்ஃபின்னா என்னன்னா அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா. அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்காரன் தான் அசோசியேஷன் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி அந்த செய்தியில் என்ன சொல்கிறான், பேப்பரில் போடுறான்னு பார்த்துக்கோங்க. 17 டிஸ்ட்ரிபியூட்டரு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு ஏஎம் நீங்கள் 1000 கோடி கலெக்ட் பண்ணிங்கன்னா 2% மேலே நீங்கள் கமிஷன் எடுத்துக்க முடியாது. 1 கோடிக்கு 2 லட்சம், 10 கோடிக்கு 20 லட்சம், 100 கோடிக்கு 2 கோடி ரூபா, 1000 கோடிக்கு 20 கோடி ரூபா. பல கம்பெனிகள் பல கோடிகள் கலெக்ட் பண்ணுது. நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. என்ஜே அப்படிங்கிறவன் தான் பிக்கஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆஸ் யூஷுவல் ஜியின் ஊர் அகமதாபாத்லேன்னு வந்திருக்கிறார். அதனால் இவங்க 17 பேர் இந்த 2% மேலே கமிஷன் வாங்கியிருக்கிறாங்கன்னு அவங்களோட ஓன் ஆர்கனைசேஷனை ஆம்ஃபியை ரிலீஸ் பண்ணியிருக்குது. நம்ம ஊரில் தான் ஒரு ஸ்கீம் இருக்குது. பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான், ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே இருப்பான். மிடில் கிளாஸ் நடுவில் மாட்டி விரல் சுப்பிகிட்டு இருப்பான். மிடில் கிளாஸுக்கு அந்த காக்கா வெள்ளன்னு காமிச்சு தோனி டெண்டுல்கர்லாம் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கி கமிஷனை பயங்கரமாக அவங்க கறந்துட்டுருப்பாங்க. மிடில் கிளாஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். திங்கவும் முடியாது, முள்ளவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, வெள்ளை துப்பவும் முடியாத மாதிரி தொண்டையில் மாட்டிக்கிச்சு அவங்களுக்கு. இதுதான் இன்றைக்கி நிலைமை. அதனால் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. தங்கம் போனால் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்னால் வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோடய எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.